ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். நான் பெருக்கு அன்னைக்கு காலையில் இந்த கோலந்தாங்க போட்டேன். ரொம்ப ஈஸியான கோலம்தான், எளிமையான கோலம், நல்லா ஈஸியாக போட்டுடலாம். இது 5 புள்ளி, அப்புறம் 3 புள்ளி, அப்புறம் 1 புள்ளி, நேர் புள்ளி தான் வைக்கணும். வச்சுட்டு வெளியில் இருக்க புள்ளிங்களை 4 கோடு வச்சு இணைச்சிடணும். அதுக்கப்புறம் உள்ளுக்கும் அதே மாதிரி 4 கோடு 4 புள்ளியில் கோடு வச்சு இணைக்கணும். அந்த இடையில கேப் இருக்கும் பாருங்கள், அதுக்கு அதே மாதிரி ஒரு 4 கோடு போட்டுக்கணும், டைமண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளுக்கு பூ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதுக்கு நான் சிவப்பு கலர் கொடுத்துக்கிட்டேன். உள்ளுக்கு மஞ்சள் கொடுத்து சிகப்பு கலர் குங்குமம் மாதிரி, மஞ்சள் குங்குமம் வைக்கிற மாதிரி மஞ்சள் கோலமாகவும் சிகப்பு கலர் கோலமாகவும் உள்ளுக்கு கொடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அதுக்கப்புறம் ஓரமெல்லாம் அந்த டைமண்ட் மாதிரி போட்டேன் இல்லையா, அது ஓரம் எல்லாமே 4 கோடு இழுத்துக்கிட்டு லாஸ்ட்டில் இருக்கிற கோடை வளைச்சிக்கிட்டு மற்ற கோடை எல்லாமே அதில் அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி வளைவாக போட்டுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு பெரிய கோடை மாதிரி இருந்துச்சு. புள்ளிக்கு சின்ன புள்ளி தான், கம்மி தான், 5 புள்ளி தான். ஆனால் கோலம் நம்ம படிப்படியாக, இது படிக்கோலம், படிப்படியாக போட இது பெரிய கோலமாக ஆயிடுச்சு. நம்மளாவே அப்படியே யோசித்து அப்படியே பெருசாக கொண்டுட்டு வந்துடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கோடுங்கள் போடும்போது அந்த கோலம் பெருசாக தெரியும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வளைச்சி விட்டேன் பார்த்திங்களா, அதுக்கு இடையில கேப் இருந்துச்சு. அதில் நான் ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கிட்டு அது உள்ளுக்கு நான் கட்டமாக போட்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு வெளியில் இதழ் மாதிரி போட்டுட்டு அந்த இதழை அப்படியே கோடாக போட்டு ரவுண்டாக நான் இணைச்சிக்கிட்டேன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது வெளியில் பார்த்திங்கன்னா நான் தாமரை மாதிரி போட ஆரம்பிச்சிட்டேன். தாமரை போடும்போது அந்த இடம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. தாமரை போட்டு அதுக்கு கலர் கொடுக்கல, நான் ஒயிட்டே கொடுத்துட்டேன் எல்லாத்துக்குமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. எல்லா பக்கமுமே நான் இதே மாதிரியே போட்டுட்டேன். ஒரே ஒரு இதழ் போட்டுட்டு அதை அதில் அப்படியே வளைவாக நான் ஜாயின் பண்ணேன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நல்லா வளைவாக வளைச்சி ஜாயின் பண்ணோம், அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா வடிவமாக வரும். தாமரையும் அப்போ தான் நல்லா வடிவமாக வரும். கீழே நம்ம எத்தனை இதழ் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 இதழ் மட்டும்தான் போட்டேன். கலர் கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த கலர் வேணுனாலும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் ஒயிட் கலர் தான் கொடுத்தேன், நேரம் ஆயிடுச்சு, அதனால் ஒயிட் கலர் தான் கொடுத்தேன். இது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்சு போட்டேன். நான் லேட்டாக தான் நான் வெளியில் கேட்டை திறப்பேன். உள்ளுக்கெல்லாமே போட்டுட்டு கேட்டை வெளியில் லேட்டாக தான் திறப்பேன். அதுக்கப்புறமா 6 மணிக்கு மேலே இதை நான் போட ஆரம்பித்தேன். சும்மா சீக்கிரமே போட்டுடலாங்க, ரொம்ப ஈஸியான கோலம். சின்ன பிள்ளைங்க கூட பார்த்துட்டு இதை போட்டுரும். அரை மணி நேரத்தில் இதை போட்டுடலாம். நம்ம அரை மணி நேரம் கூட ஆகாது, அதை விட கம்மியாக தான் ஆகும். நம்ம போடுறது எல்லாமே இந்த கோடு நல்லா நீட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா அதில் நம்ம தாமரை இந்த மாதிரி கோடு கூட நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த 2 தாமரை, அந்த தாமரைகள் போட்டேன் பாரு, அதுக்கப்புறம் அந்த 2 வளைவுக்கு இடையில ஒரு வளைவு போட்டுட்டு அதில் நான் சின்ன தாமரைகளாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதில் இடைவெளி நிறையா இருந்துச்சு, கேப்பு நிறையா இருந்துச்சு. அதனால் சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி இதுக்கு ஒரு சின்ன தாமரை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் சின்ன தாமரை போட ஆரம்பிச்சிட்டேன். சின்னதாக போட்டேன், நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதுக்கு நான் கலர் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நான் ஒயிட் கலர் தான் கொடுத்தேன், கோலமாவு தான் கொடுத்தேன். நான் தாமரைக்கு கோலமாவு கொடுத்தாவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் போட்டது எல்லாமே 4 பக்கமுமே எல்லாமே நான் முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கோலம்.
ரொம்ப ஈஸியானது தான், டக்குன்னு போட்டுடலாம் இது. அந்த வரிக்கோடுகள் நீட்டாக போட்டோம் அப்படின்னாவே கோலம் வந்து நல்லா சூப்பராக அமைஞ்சிரும். நல்லாயிருக்கு. இதுதான் நான் வந்து ஆடி பெருக்குக்கு போட்டேன். இதை போட்டு பாருங்கள் நீங்கள். ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கெல்லாம் இது வந்து போடலாம். ரொம்ப ஈஸியான கோலம்தான், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். படிக்கோலம் நம்ம வந்து வெள்ளி செவ்வாய்க்கெலாம் படிக்கோலம் போடணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால் இது மாதிரி போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு மங்களகரமாக இருக்கும். வாசலை பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், மங்களகரமாக இருக்கும். எப்போவுமே கொஞ்சம் பச்சரிசி வந்து அந்த மாவில் கலந்துக்கங்க. ஏன்னா அப்போ தான் இழுக்கும்போது கொஞ்சம் நல்லா வரும். இல்லைன்னா ஒரு மாதிரி திரிய நம்ம ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கம் போயிடும். அதனால் பச்சரிசியும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் அதில் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா கம்பி வந்து இழுக்கிறதுக்கு நல்லா வரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.